மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம், தினகரன் சிவலிங்கம். பாட்டில் ராதா டைரக்டர். பார்க்கலன்னா பாருங்கள். இட்ஸ் a very good film. Very one of the rare films that I've seen where எனக்கு கருத்து படம் பிடிக்காதவங்களும் எல்லாருக்கும் தெரியும், நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அதுக்காக. பட் திஸ் இஸ் த ரேர் மெசேஜ் மூவி விச் டஸ் நாட் ஃபீல் லைக் அ மெசேஜ் மூவி. இந்த மெசேஜ் வந்து படத்தோடையே ஒரு அண்டர் கரண்ட் மாதிரி வருதே தவிர அது வெளியே ஒரு சங்க் ஆஃப் டயலாக் மாதிரி அந்த மாதிரி வருது இல்லை. ஸோ அது ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். நன்றி. ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர் ஐ தாட் இட் வாஸ் எஸ்பெஷலி வெரி குட். பிகாஸ் நீங்கள் ஈஸியாக கடைசியில் குடிக்காத, இது பண்ணாத, அது பண்ணாதன்னு, பட் அதை நீங்கள் ஒரு அனுபவம் மாதிரி கொடுத்துருக்கீங்க. தட் இஸ் அவங்களோட அனுபவம் ப்ளஸ் த ஆடியன்ஸ் அவங்களோட சேர்ந்து ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி நீங்கள் படத்தை அமைச்சிருக்கீங்க. ஒரு கதையை இந்த மாதிரி சொல்லலாங்கிற ஒரு ஐடியா எப்படி வந்தது? அது நிறைய மாஸ்டர்ஸ், நம்ம அட்மையர் பண்ணுற மாஸ்டர்ஸோட லாங்குவேஜ் அப்படி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறது தான் நம்ம ஃபில்ம் லாங்குவேஜ். ஃபில்மாக நம்ம என்ன பண்ணணுன்ற டிசைருமே நம்ம அட்மையர் பண்ணுற ஃபில்ம் மேக்கர்ஸு அவங்க அதோட சென்சிபிலிட்டியோட தொடர்ச்சி தானே நாம இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபில்ம் மேக்கர்ஸ் இந்த மாதிரி ஃபில்ம்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. மகேந்திரன் சாராக இருக்கட்டும், மகேந்திரன் சாரோட முள்ளு மலரும்ன்றது அதோட நரேட்டிவ், அது ஒரு எண்டில் போயிட்டு ஒரு ஹையாக, ஒரு சிம்பிளான இமோஷனை ஒரு ஹையாக எடுத்துகிட்டு போய் நிறுத்துகிற ஃபில்மாக இருக்கும். நிறைய இப்போ டிம் பர்ட்டனோட பிக் ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் நிறைய டைம் ரீவிசிட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த 15 இயர்ஸாக அந்த படத்தை ரீவிசிட் பண்ணுவேன். எவ்ரி ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் மறுபடியும் ஒரு டைம் பார்ப்போன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கடைசியாக அவன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லேக்கில் அவங்க அப்பா சொன்னதெல்லாம் சும்மா ஸ்டூப்பிடாக நினச்சிட்டு இருந்த ஒருத்தன் அதோட ட்ரேசஸ்ஸு, அதோட ட்ரூத்தை பார்க்கும்போது அது நமக்கு எப்படி ஒரு பெரிய உணர்வெழுச்சியை உண்டு பண்ணுதில்லை. அது மாதிரி அகெயின் யமாதா இருக்காங்க, யோஜி யமாதா, ஜாப்பனீஸ் மாஸ்டர். அவரோட எல்லோ ஹேண்ட் கர்ச்சிஃபாக இருக்கட்டும், இல்லை டிஸ்டன்ஸ் கிரை ஃப்ரம் ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், ரொம்ப சட்டிலாக அப்படியே ஒரு ஃப்ளோயிங் வாட்டர் மாதிரி போகும். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு அதுவுமே ரொம்ப ப்ரீஸியாக ஒரு ஹைக்கு எடுத்துகிட்டு போய் நிறுத்துவாங்க. எனக்கு அந்த சென்சிபிலிட்டியில் இங்கே பரதன் சார் பண்ணியிருக்காங்க, மகேந்திரன் சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சில ஃபில்ம்ஸ் பாரதி ராஜா சாருமே அந்த மாதிரி அதை பண்ணியிருக்காங்க. பாலுமகேந்திரா சாருக்கு அந்த இது இருக்கும். இந்த ஃபில்முக்குள்ளே அப்படி ஒரு இதை கிராக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது இன்ஸ்டிங்டிவாக இருந்தது. அதை நோக்கி தான் போகணும். அது சம்வேர் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபில்முக்குள்ளே. எனக்கு இது அடிக்ஷன். அது இன்னொரு விஷயம் தமிழ்லேயே இந்த 15-20 இயர்ஸ் டைமில் அடிக்ஷன் ரிலேட்டடான ஃபில்ம்ஸ் வந்திருக்கு. வேறு ஃபார்மில் டச் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸுமே ஜென்யூனாக அதோட இஷ்யூ அட்ரஸ் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த படங்கள் பார்க்கும்போது இருந்த இமோஷனலாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போதே ஐயோ அப்படின்ற மாதிரி ஆகிடும், பயமாகிடும். திரும்ப ரீவிசிட் பண்ணணுன்றது பேனிக் ஆகிடுவேன் நான். ஆனால் பர்சனலாக எனக்கு எனி ஃபில்ம் ஃபஸ்ட்டு என்டர்டெய்னிங்காக இருக்கணும். அண்ட் நான் பண்ணுற படங்கிறது வாய்ப்பு இருந்தால் அதை ரீவிசிட் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு இடத்துக்கு என்னால் பண்ண முடிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் நினைப்பேன். இந்த ஃபில்ம்ஸ் எல்லாம் நான் திரும்ப ரீவிசிட் பண்ணுறேன். அப்போ அதில் என்ன குவாலிட்டிஸ் இருக்குது? எனக்கு ஆக்சுவலாக முள்ளு மலருமோட கிளைமேக்ஸ் ஒரு ஃபிசிக்கல் ஸ்பேஸாக இருந்தால் எவ்ரி ஒன்ஸ் இன் 6 months போய் பார்த்துட்டு வரணும், அங்கே உட்காந்துட்டு வரணுன்ற அளவுக்கு அதை பற்றி ஒரு பெரிய ஃபேசினேஷன் இருக்கும். அதோட தொடர்ச்சி தான் அது. ஸோ அதுதான் எனக்கு இந்த மாஸ்டர்ஸ் இவங்க எப்படி அவங்க ஃபில்முக்குள்ளே ஒரு இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்களோ அதை நம்ம படத்துக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதை தான் நிகழ்த்த ட்ரை பண்ணியிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு படங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. பிகாஸ் இது மட்டும் உங்களுக்கு யாருன்னு தெரியும். இப்போ கேட்டால் நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் பாட்டில் ராதா டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது ஆடியன்ஸை பற்றி கொஞ்சம் நினைக்கணும்ல. தட் இஸ் நான் அட்லீஸ்ட் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு அளவு ஆடியன்ஸ் கிட்ட போகணுன்ட்டு. பட் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். இட்ஸ் ஆல்கஹாலிசம், அதெல்லாம் இருக்குது. டிட் யூ எவர் திங்க் தட் இது நம்ம ஃபஸ்ட் படமாக இது தான் பண்ணணுமா, இல்லை ஏதாவது கொஞ்சம் இன்றைய காலகட்டத்தில் ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படத்தை பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணலான்னு அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு அவங்களுக்கு? இது ஆனால் ரிவர்ஸில் தான் சார் எனக்கு நடந்துச்சு. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஃபில்ம் லவ் ஸ்டோரி. அது கோவிட் முடிஞ்ச உடனே ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அதில் கொஞ்சம் ட்ராவல்லாம் இருந்ததுனால அது கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்தது. இது நான் எனக்கு ரொம்ப அது ஒரு 20 பேரை ரீச் பண்ணியிருப்பேன் அந்த ஸ்கிரிப்டுக்கு. இது பலூன் ஒரு அருண் பாலாஜி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சும்மா 1.5 minutes சொன்னேன், இது ரொம்ப சூப்பராக இருக்குடா, இது உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரஞ்சித்துக்குமே இது நல்லாயிருக்கு, நம்ம ப்ரொடக்ஷனில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அருண் அண்ணாக்கு அவரோட ஃபேமிலியில் இது மாதிரியான ஒருத்தவங்களை பார்த்த ஒரு இது இருந்தது. இன்னொன்று நான் சொன்னதே இதில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான காமிக்கலான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க,
அப்படிங்கிறது தான் சொன்னேன். எனக்குமே அது வந்து ரொம்ப காமிக்கலாக ஒரு கமர்ஷியலாக இதை ப்ரெசென்ட் பண்ணிட முடியும். இது ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்டோரியாக இருந்தாலும் ப்ரெசன்டேஷனாக இப்படி தான் பண்ண போகிறன்ற ஐடியா தான் ஸ்டார்டிங்லேருந்து இருந்தது. எனக்கு அந்த டவுட் இருந்ததில்லை. ஈவன் ப்ரொடியூசர்ஸ்க்கும் அந்த இது இருந்ததில்லை. ஸோ அடுத்து அந்த லவ் ஸ்டோரி பண்ண போகிறீங்களா? ஆமாம். இந்த படத்தில் வந்து ஒரு லைன் இருக்குது, தட் இஸ் எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் எங்களை மட்டும் குடிக்காதன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இந்த லாஜிக் உங்களுக்கு டு ஃபீல் தட் இட்ஸ் ரைட்? அது ரொம்ப பிளேஃபுல்லான ஒரு கமெண்ட்ரி தான் அது. அவ்வளோ டைரெக்டாக அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஈவன் ஸ்டேட்டுமே அதை பெருசாக கன்சிடர் பண்ணல. அதில் ட்ரூத் இருக்குது, 100% அதில் ட்ரூத் இருக்குது, இல்லைன்றது இல்லை. ஆனால் வெறுமனே ஸ்டேட்டை மட்டுமே நம்ம ஸ்டேட்டு டாஸ்மாக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனால குடிக்கிறாங்கிறது மட்டும் கிடையாது. அதுக்கு பிஹைண்ட் த சீனில் அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸோ இல்லை ட்ரிங்க்குள்ளே போய் ஒருத்தன் எஸ்கேப் ஆகணும்னு ஏன் ட்ரை பண்ணுறாங்கிற அந்த என்விரான்மெண்ட்டு அது க்ரியேட் பண்ணுற சேலஞ்சஸ் தான் நம்ம ரொம்ப டீப்பாக பேச வேண்டியது, அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். அவன் தன்னை வந்து தன்னோட நார்மல் ப்ரெசன்ஸில் தன்னை என்ஜாய் பண்ண முடியாததோட கான்சிக்வன்ஸ் தானே. வேறு ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் மூலிமா எஸ்கேப் ஆகி ஒரு ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண முடியாமல் எங்கேயாவது போயிடலான்னு யோசிக்கிறதோட தொடர்ச்சி தான் ட்ரிங்காக இருக்கட்டும், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸாக இருக்கட்டும். அப்போ அது என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப டீப்பர் லெவலில் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதை வந்து ஃபில்முக்குள்ளே பேசி அது ஐ டோன்ட் திங்க் அது ஃபில்ம் மேக்கரோட இருக்கும். ஆமாம் ஆமாம், அது ரொம்ப சட்டிலாக ஒரு ஹியூமராக இப்படி கிராஸ் பண்ணிட்டு போகலாம். ஒரு கேஷுவல், தட் இஸ் இட் மேக்ஸ் யூ திங்க். பட் அது வந்து அதே வந்து ஓ இதுதான் ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லாமல் நீங்கள் அப்படியே கடந்துறீங்க. தட்ஸ் ரியலி நைஸ். பட் எனக்கு ஒரே ஒரு யூனோ ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதும்போது யூஸ்வலி வந்து ஒரு எல்லாருமே கொஞ்சம் பேக் ஸ்டோரி கொடுக்க பார்ப்பாங்க. ஸோ தட் இப்போ வந்து இந்த படம் வந்து ஏன் குரு சோமசுந்தரம் கேரக்டர் வந்து குடிகாரம் ஆனார், அவர் என்ன ஆச்சு, இவங்க போயிட்டாங்க, அம்மா செத்துட்டாங்க, அப்பா வந்து சித்தி இருந்தாங்க, சித்தி அடித்தாங்க, சம்திங் லைக் தட். ஐ டோன்ட் ரேண்டம் திங் லைக் எதுவும் இது நடக்கலை, இல்லை லவர் விட்டு போயிட்டாங்க, சம்திங் லைக் தட் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து அந்த இமோஷனை வச்சுட்டு இவரோட பிகாஸ் இல்லைனா ஹி பிகம்ஸ் வெரி அன்லைக்கபிள். மற்றவங்க மேலே தான் சிம்பத்தி வருமே தவிர அவர் மேலே அவ்வளோ சிம்பத்தி வராது. நீங்கள் வந்து ரொம்ப பிரேவாக ஒரு டெசிஷன் எடுத்து எனக்கு அதை காட்ட வேணாம், எனக்கு இந்த படம் வந்து அதை பற்றி அவர் எப்படி குடிகாரரானாங்கிறத பற்றி இல்லை, இந்த படம் வந்து ரீஹாபிலிட்டேஷன் பற்றி தான் இந்த படம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. ஹவு டிஃபிகல்ட் வாஸ் இட் டு டேக் திஸ் டெசிஷன்? எனக்கு அதில் செகண்டரி தாட்டே இருந்ததில்லை. ஏன்னா எப்படி ஒருத்தவங்க அடிக்ட் ஆனாலும் அதோட கான்சிக்வன்சஸ்ங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங் அண்ட் டிஃபிகல்ட்டான ஒன்று தான். நீங்கள் அவன் கேஷுவலாக ட்ரிங்க் ஆரம்பித்தாலும் சரி, ரொம்ப கேஷுவலாக ஜாய்ஃபுல்லாக சப்ஸ்டன்ஸை எடுக்க ஆரம்பித்தாலும் சரி, அந்த அதர் ஹேண்ட் பயங்கரமான சைல்ட்ஹுட் ட்ராமா அதோட ரிஃப்ளெக்ஷனாக ஒருத்தன் வந்து சப்ஸ்டன்ஸோட ட்ரிங்க் எடுக்க ஆரம்பித்தாலுமே வந்து எண்டுங்கிறது அடிக்ஷன் இங்கே தான் போய் நிறுத்தும். ஸோ இவனுக்கு இப்படி ஒரு பேக் ஸ்டோரி இருந்தது, அதனால் ஹீ பிகேம் அடிக்ட்னு சொல்கிறதுல எந்த பாயிண்ட்டும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது என்ன மாதிரியான அடிக்ஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு வேர்ஸ் சினாரியோவில் ஒருத்தனை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துதுங்கிறது தான் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் அதை தாண்டி அதுலேருந்துமே ஃபைட் பண்ணி எப்படி ஒருத்தன் வர முடியும், அதோட ஸ்ட்ரகிள் தான் இந்த ஃபில்ம்ன்ட்டு அதை தான் நம்ம காமிக்கணும்னு நினச்சேன். பட் ஐம் சேயிங் தட் இஸ் அ வெரி உங்களுக்கு இன்ஸ்டிங்க்டிவாக இருந்தாலும் அது வந்து ஒரு கொஞ்சம் பிரேவ் டெசிஷன். பிகாஸ் ஒரு படத்தில் வந்து யூஸ்வலி தே ட்ரை டு மேக் த கேரக்டர் லிட்டில் மோர் சிம்பத்தட்டிக். பட் நீங்கள் அந்த சிம்பத்தி அவர்கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணிடுறீங்க. பிகாஸ் வாட் வி ஃபீல் ஃபார் ஹிம் இஸ் தட் இவ்வளோ ட்ரை பண்ணியும் அவரால் அந்த அடிக்ஷனை விடுறதுக்கு இவ்வளோ டஃப்பாக இருக்குங்கிறது அந்த பார்ட் ஃபீல் பண்ணுறோம். பட் ஆனால் அவர் ஏன் ஆனாருங்கிறது ஐ தாட் தட் இஸ் அ வெரி குட் டிசிஷன் அண்ட் அ வெரி பிரேவ் டிசிஷன். பிகாஸ் அதான் நான் சொன்னேன்ல, யூஸ்வலி பீப்புள் வில் ட்ரை டு மேக் தட் கேரக்டர் லிட்டில் மோர் சிம்பத்தட்டிக். ஏன்னா அடிக்ஷன் ரிலேட்டடாக நிறைய ஸ்டடி ட்ராவல் ரிசர்ச்சில் இருந்ததுனால எனக்கு திரைக்கதை சார்ந்து எவ்வளோ யோசிச்சனோ அதுக்கு ஈக்குவலாக அடிக்ஷன் இதோட டெப்த்தையுமே ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரெண்டுத்தோட பேலன்ஸும் இருக்கணும்னு நினச்சேன் நான். நம்ம இதை காமிக்கிறோம் அப்படின்னா ஃபில்மோட பர்பஸே இல்லாமல் போயிடும்ல. எது இப்போது இவன் இதனால் இப்படி ஆரம்பித்தான், இதனால் அடிக்ட் ஆனான்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், மேபி ஃபில்ம் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக ஒர்க் ஆகலாம் ஆடியன்ஸுக்கு. ஆனால் அது க்ரியேட் பண்ணுற கான்சிக்வன்சஸ்ங்கிறது டெஃபினட்டாக நெகட்டிவாக தான் போய் முடியும். ஃபில்ம் என்ன பெர்ஸ்பெக்டிவ் ஆடியன்ஸ் கிட்ட உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அது ரிவர்ஸில் தான் போகும். பேடான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தான் கொடுக்குன்னு நான் நினச்சேன். அது புரியல எனக்கு. இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து அம்மா இறந்துட்டாங்க, இல்லை பெரிய மேஸ்திரி ஆகணும்னு நினச்சான், அவன் தம்பி வந்து அவனுக்கு முன்னாடி பெருசாக வந்து நின்னான், அதனால அவன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தான், குடிக்க ஆரம்பித்தான்னு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது சொல்கிறதுனால என்ன ஆகுனா, இதே மாதிரி எல்லாருக்குமே 1000 ரீசன் இருக்குது. அவங்க இதை வந்து நான் இதனால் அடிக்ட் ஆனேன்னு சொல்லிட்டு செல்ஃபாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ளே போவாங்க.
அதனால தான் இவன் போனாங்கிறது ஃபில்முமே அப்படி தான் அவங்க இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஃப்ளாஷ்பேக்கில் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோடு இருக்கும்போது ஸ்லைட்டாக குடிக்கிற ஒரு ரொம்ப கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பெக் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணியும் இருந்தோம். அதுவுமே எடிட்டிங் ப்ராசஸில் நானும் எடிட்டரும் சேர்ந்து அப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக அந்த ஒரு இடத்துல தான் நான் வச்சுருந்தேன். அதுவுமே தூக்கிட்டேன் நான். அது அந்த சஞ்சனா சீனா லேக்கில் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஒயிட் ஷாட்டில் அந்த சஞ்சனா அவங்க அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஆமாம் அந்த இடத்த தூக்கிட்டோம். அது இருந்ததையுமே தூக்கிட்டோம் அங்கே. ஓகே ஓகே. மற்றபடி ரைட்டிங்கில் அது இல்லவே இல்லை. I thought it was a very very nice decision. Another fantastic thing that இந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்காதது வந்து நம்ம யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு கேரக்டரோட ட்ராவல் பண்ணும்போது அவங்க ஒய்ஃப் சஃபர் பண்ணுவாங்க, இல்லை அவங்க அம்மா சஃபர் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது அந்த ஃபேமிலி சஃபர் பண்ணுமே தவிர இதில் நான் சஃபரிங் காமிக்கிறீங்க. ஆனால் at one point the wife just says enough is enough, இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு she makes a series of decisions. அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணது பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. பிகாஸ் நீங்கள் வந்து குடிகாரனாக இருக்கிறது எப்படி, குடிகாரனோட இருக்கிறது எப்படி, ரெண்டுமே நீங்கள் காமிக்கிறாங்க. ஸோ தட் செகண்ட் டெசிஷன் அதுவும் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே யூ வாண்டட் டு ஷோகேஸ் த ஒய்ஃப், அது ஒன்று பேரலாக இருந்தால் இல்லை அது அப்புறம் ஸ்க்ரீன் பிளேல வந்ததா உங்களுக்கு? இல்லை, அதுவுமே ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நம்ம இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ் மெம்பர்ஸ், ரீஹேப் சென்டர்ஸில் இருக்க பேஷண்ட்ஸ், ரெக்கவரிங் அடிக்ட்ஸ் எல்லாம் சந்திக்கும்போது அவங்க ஃபேமிலியும் சந்தித்து பேசும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, 50-60% வந்து இப்போவுமே அவங்க 10-15 வருஷம் அவங்க ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. இப்போவுமே அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலே பெரிய கனெக்ட் இல்லை. ஒன்றா இருக்கிறவங்களுக்குள்ளுமே பெரிய கனெக்ட் இல்லை. ஒருத்தவங்க வந்து அவங்க இறந்து போன ஹஸ்பண்ட் வந்து அழுதுட்ருக்காங்க, அவங்க அழுதுட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. டீ சாப்பிட அந்த கேப்பில் போகும்போது அப்பா எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது இவன் இல்லாமல் இருக்கிறதுன்ற அளவுக்கு அதுதான் ரியாலிட்டி. ஆனால் அந்த அப்படி ஒரு இருக்க ட்ரூத்தை ஃபில்மில் வச்சோம்னா இங்கே இவங்க பேனிக் ஆகிடுவாங்க. ரொம்ப சட்டிலாக, ஆனால் அந்த ட்ரூத்தை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுலையும் அது எவ்வளோ சாஃப்டாக சட்டிலாக இன்ஜெக்ட் பண்ண முடியும்னு ட்ரை பண்ணது தான் இந்த கதைக்குள்ளே இருக்கிறது எல்லாமே. அவள் திரும்ப வரும்பொழுதும் அவள் ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறது, அவளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறது, எல்லாமே இதோட தொடர்ச்சி தான் அது. எனக்கு அந்த இது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. இது மட்டும் நான் வந்து ஒரு படத்தில் இந்த மாதிரி பார்த்ததில்ல. தட் இஸ் ஒரு ஒய்ஃப் வந்து சரி எனக்கும் சந்தோஷம் வேணும், எனக்கும் வந்து ஒரு நல்ல மனுஷன் வேணும், எனக்கும் லைஃப்பில் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு there is a kind man who comes into her life. எனக்கு ஆக்சுவலி அது ஒரு மாதிரி மிக்ஸ்ட் ஃபீலிங்காக இருந்தது. பிகாஸ் எனக்கு அந்த டெவலப்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் நீங்கள் அதை ஒரு கொஞ்சம் லேசாக காமிச்சிட்டு விட்டுட்டா மாதிரி இருந்தது. பிகாஸ் இதுக்கு மேலே போக வேணாமோ அப்படின்ட்டு. ஐம் நாட் சேயிங் யூ ஷுட் ஷோ தெம் இன்டிமேட்டாக காமிக்கணும், அந்த மாதிரி சொல்லலை. பட் ஒரு பரவாயில்லப்பா, ஒரு அளவுக்கு அவ சந்தோஷமாக இருக்காங்கிறது நீங்கள் காமிச்சிட்டு காமிக்காத மாதிரி விட்டுறீங்க. அந்த டிசிஷன் பற்றி சொல்ல முடியுமா? எனக்கு இவனோட ஜேர்னிக்குள்ளே அவளுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதுக்கான எல்லா நியாயமும் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கணுன்றது ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன். ஐ டோன்ட் திங்க் எனிபடி வில் டிஸ்அக்ரி. யாருமே நீங்கள் காமிச்ச அப்புறம் எல்லாருமே அதுதான் விருப்பப்படுவாங்க. சரி அப்படிங்கிறது. ஆமாம், அதை பற்றி பாசிட்டிவாக பேசுகிறாங்க. இன்னொன்று என்னென்னா சார், நமக்கு இந்த படத்தோட ஹீரோவோட இது வந்து வெறுமனே குடிய விட்டதுனால அவன் ஹீரோவாகலை, திரும்ப மேஸ்திரி ஆனதுனால அவன் ஹீரோவாகலை, அவங்க வீட்டுக்கு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறதுனால அவன் ஹீரோவாகலை. ஆனால் இதெல்லாம் தான் அவுட்வர்டாக ஆடியன்ஸுக்கு நான் ஹீரோயிக் மொமெண்ட்டாக காமிக்கிறேன். நான் இன்ஹரண்ட்டாக என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற ஹீரோ மொமெண்ட் என்னென்னா, அவன் படம் ஆரம்பத்துலேருந்து அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். நல்லா இருக்க பொண்ணை வந்து நீ வந்து அப்படி இப்படி அவங்க கூட சுற்றுற, இவங்க கூட படுக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். அவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற டைமில், அவனோட லைஃப் கண்டிஷன் பெட்டராக இருக்க டைமில் உண்மையாகவே அவன் தன்னோட மனைவியை இன்னொருத்தனோட பார்க்குறான். அப்போ அவனோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குது? உண்மையாக அவன் வந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வென்றெடுக்க என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட செயலில், எண்ணத்தில், எல்லாத்துலேயும் பிஹேவியராக, எல்லா விதத்துலையுமே அவன் பெட்டராகவே தான் இருக்கான். அப்படி தான் அவளை வென்றெடுக்கிறான். நான் அந்த தாலி அவள் திரும்பி கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப கான்ஷியஸாக அங்கே திரும்ப தாலிங்கிறதே அவள் கழுத்தில் இருக்காது. அந்த என்ன செயின் போட்டாலே அதுதான் இருக்கும். அப்போ அவள் கூட இருக்கான் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் பிகாஸ் தாலி வந்து 2 பேரும் கட்டி ஒன்று சேர்த்துருச்சுன்றது கிடையாது. இல்லை, இவனோட எவ்ரி சிங்கிள் டே இவனோட கண்டக்ட் அண்ட் பிஹேவியர் தான் அவளை வந்து திரும்ப கனெக்ட் ஆக்கி இருக்கிறதுங்கிறது. அது வந்து திரும்ப இவனோட தான் வரணுமா அப்படிங்கிற கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா, நான் அதுக்கான பதில்ங்கிறது, இவன் வந்து டிசீஸ்டு பர்சன், ஒரு பேஷண்ட். இவன் அவ்வளோ ஃபர்கிவ்னஸ்க்காக பெக் பண்ணுறான். அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் நிச்சயமாக கொடுக்கணும் சொசைட்டிக்குள்ளே. அந்த பெண்ணோட வாழ்க்கைக்குள்ளன்றதில்ல, ஹோல் சொசைட்டி அவனை கம்பேஷனட்டாக அட்ரஸ் பண்ணணும், ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட கால். அதுதான் அங்கே இருக்குது. அதுக்கு மேலே அந்த
தேர்ட் பர்சன் அது வேணாம். போக முடியாது. மேபி அஞ்சலம் பேஸ் பண்ணி ஒரு கதையாக இருக்குன்னா அதை நம்ம இன்னும் அட்ரஸ் பண்ணலாம். அங்கே பாட்டில் ராதா பிஹைண்ட் த சீனில் இருப்பான். அவங்க 2 பேரோட ஹாப்பி லைஃபு, இவங்க குழந்தைய அவன் சூப்பராக அட்ரஸ் பண்ணுற மாதிரி அந்த கதை போகலாம். இந்த கதைங்கிறது இதுவே ஒரு டார்க்கான பெயின்ஃபுல்லான ஒரு கதையை சொல்லிக்கிறோம். இங்கே நம்ம இன்னுமே காம்ப்ளெக்ஸான நரேஷன்லாம் கொண்டு வந்தோம்னா நோ ஒன் வில் கம் ஃபார் தியேட்டர். ஐ கெஸ் அது ஒர்க் ஆகாது தான். காம்ப்ளெக்ஸ் நரேஷன் பற்றி பேசுறீங்களா இல்லை கலாச்சாரத்தை பற்றி பேசுறீங்களா? 2 சேர்ந்து தானே சார் இருக்கு. அது எனக்குமே பயமாகுது இல்லை, அந்த எட்ஜுக்கு என்னால் போக முடியல. அது இவ்வளோ நீங்கள் பயத்தை விட்டுட்டு ஆப்ரேட் பண்ணுறீங்க, அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பயப்படுறீங்க. அது ஃபில்மை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு டிசைர் இருக்குல்ல. நம்ம ஃபில்ம் வந்து ரொம்ப செலக்டட் இண்டிவிஜுவல்ஸ் பார்க்குற லெவலுக்குள்ளே இல்லாமல் பாப்புலர் ஆடியன்ஸ் கிட்ட போகணும். ஃபில்மில் நம்ம ஒரு வேல்யூ ஷேர் பண்ணுறோம், அந்த வேல்யூ எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரு ட்ரைவ் தானே, டிசைர் தானே அது. ஓகே, யா வி டாக்ட் அபவுட் இந்த அஞ்சலம்ங்கிற ஒய்ஃப் கேரக்டர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. இன்னொரு ரொம்ப அமேசிங் டெசிஷன் வந்து என்னை பொறுத்தவரை அந்த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபில்மை வந்து ஒரு ப்ரிசன் பிரேக் மூவி மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணது. அது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம். பிகாஸ் ஏதோ திடீர்னு ஒரு சரியலாக ஒரு இடத்துக்கு வராங்க, அது என்னன்னே நம்மளுக்கு தெரில. எனக்கு வந்து நான் ஜாஸ்தி மூவியை பற்றி முன்னாடிலாம் படிக்க மாட்டேன். ஸோ எனக்கு வாவ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. அண்ட் தென் பார்த்தா ரீஹாப் சென்டர், எஸ்கேப், ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன், அந்த மாதிரி யூ கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு ரீஹாப் சென்டரில் இந்த மாதிரி ஒரு ப்ரிசன் பிரேக் கைண்ட் ஆஃப் ஃபீல் கொண்டு வரலாங்கிறது. ஹவு டு தட் ஐடியா கம் அபவுட்? எனக்கு இந்த கதை பற்றி ஐடியா வரும்பொழுதே எனக்கு இம்மீடியட்டாக ஒரு ரெஃபரன்ஸ் ஃபில்ம்னா ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் தான் வந்தது. ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் வந்து அதுவும் ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் ஃபில்ம்ஸா? ஐயோ ரொம்ப பிடிச்ச படம். நான் நிறைய டைம் ரீவிசிட் பண்ணுற ஃபில்ம். ஃப்ராங்க் டரபண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபில்ம் மேக்கர். நான் நிறைய படிப்பேன் அவரை பற்றி. இதில் என்னென்னா அவன் வந்து தன்னோட எக்ஸ்டர்னல் ப்ரிசனை வந்து எவ்வளோ ஃபைட் பண்ணுறான். 20 years ஆஃப் ஸ்ட்ரகிளில் ஹோப்பை கிவ் அப் பண்ணாமல் ஃபைட் பண்ணி அவன் வெளியில் வர மாதிரி இவனே கட்டமைச்சிக்கிட்ட தன்னோட இன்டர்னல் ப்ரிசனை பிரேக் பண்ணுறது தான் இதுவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நேச்சுரலாக வந்து ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷனில் ஒரு விஷயமும் இருந்தது. என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு சீனில் அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கே போனதுனால தான் அவன் ஷூட் நான் பண்ணலையா, கன்னை எங்கே போட்டேன் எதுவும் தெரியாமல் அந்த ஒரு மொமெண்ட்டு போதையில் இருந்ததுனால அவனோட 20 years வந்து பனிஷ்மெண்ட்டாக மாறுச்சு. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த ஃபில்ம் தமிழில் டப் பண்ண ஃபில்மை அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவனுக்கு வந்து அது வந்து அங்கேருந்து எந்த எடுத்துக்கிறான் அப்படிங்கிறது இவனோட லேக் ஆஃப் நாலேஜால் அவன் வேறு எதை பார்த்து அட்ராக்ட் ஆவான்ற மாதிரி வரும். அது எனக்கு ஆரம்பிக்கும் போதே இதை இந்த இது இருந்தது. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரெஸ் இந்த படம் பற்றி அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன படம்னு சொல்லும்போது ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் மாதிரியான அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் நான் 3.5-4 years முன்னாடி. ஆமாம். அண்ட் ஒரு கேரக்டர் பேரும் ரெட்டுன்னு வச்சுட்டீங்க. ஆமாம், ரெட் வந்து அது மார்கன் ஃப்ரீமனோட இதுதான் அது, அந்த கேரக்டரு. ஓகே, இந்த படத்தோட திரைக்கதை எழுதுறதுல என்ன சேலஞ்சஸ் இருந்தது? பிகாஸ் நீங்கள் வந்து எல்லாமே ஆரம்பத்தில் வந்து செட் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. ஸோ டிட் யூ ஃபேஸ் எனி சிச்சுவேஷன் வேர் நீங்கள் நினச்சதுக்கும் கடைசியில் நீங்கள் எழுதுனதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததா? அப்படி இல்லை சார். ஆனால் நான் ஓப்பனாக இருக்கேன். இது வந்து எல்லாருக்குமே போய் சேர்றது நல்லது தான் நினைக்கிறேன். நானுமே சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரு இடம். நான் எழுதுனது வந்து 148 pages ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன். அதை வந்து ஷூட் பண்ணும்போது இது எக்ஸீட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 8 page ஷூட் பண்ணல. நான் நினச்சது ஒரு 2 hour 50 minutes இல்லை 3 hour ஃபில்மாக இருக்கும். நம்ம எடிட்டில் அந்த ப்ராசஸில் ஒரு 15-20 minutes போனாலும் கரெக்டாக 2 hour 20 minutes ஃபில்ம் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஷூட் பண்ணும்போது தான் என்னோடய மேக்கிங் ஸ்டைல் என்னன்றதே எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. நான் ரொம்ப சஸ்டெயின்டாக சைலன்ஸ் விட்டு பாசஸ் வச்சு தான் இது பண்ணுறேன். அது ரொம்ப பெரிய டியூரேஷனுக்கு போயிடுச்சு. முக்கியமான ஹியூமர் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஹியூமர் எபிசோட்ஸ் எல்லாம் படத்தில் வைக்கவே முடியல. இன்ஃபேக்ட் ட்ரெய்லரில் டீசரில் வந்து எல்லாருக்குமே ரிலேட் பண்ணிக்கிட்ட அந்த ஹியூமரஸ் எபிசோட்லாம் படத்தில் இல்லவே இல்லை. அது வந்து எனக்கு முன்னாடியே இந்த விஸ்டம் இருந்ததா அது இன்னுமே ஒரு கம்மியான பேஜஸில் இதை அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருப்பேன். ஹோல் ஸ்கிரிப்ட் அக்கம்ப்ளிஷ் பண்ணி இன்னுமே ஷார்ப்பான ஃபில்மாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்க முடியும், இன்னும் என்டர்டெய்னிங்கான ஃபில்மாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு பிரச்சனை. அந்த சேலஞ்சஸ் தான் இருந்தது. எழுதுறதுல எனக்கு அப்படி இல்லை. நான் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுவேன். நான் கொஞ்சம் ஒரு நாவல் மாதிரி எழுதிடுவேன். அது வந்து எப்படி இருந்தாலும் 200 pages வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதை கன்சைஸ் பண்ணி ஸ்கல் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்து ஷூட்டிங் ஸ்கிரிப்டாக ஒரு பேஜ் கொண்டு வருவேன். ஒரு 130-140 pages கொண்டு வருவேன். நாவல் மாதிரி எழுதுவீங்கன்னா லிட்ரலி நாவல் மாதிரி எழுதுவீங்களா? நான் ஷார்ட் ஸ்டோரி போட்டு என்றான் அப்படிலாம் இல்லை, அந்த ஷார்ட் ஸ்டோரி மாதிரி அப்படியே எழுதிட்டு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு
50-60 பேஜஸ் வரும். திரும்ப அதை டீட்டெயில் பண்ணும்போது ஒரு 80-90 பேஜஸ். அது ஒரு மாதிரி 60-70 பேஜஸ் நாவல் மாதிரி தான் இருக்கும், குறு நாவல் மாதிரி இருக்கும். அப்புறம் அசோசியேட்ஸ் அதை பிரேக் பண்ணிவிடுவாங்க, சீனாக பிரேக் பண்ணிவிடுவாங்க. அதை நீங்கள் அந்த சீனாக பிரேக் பண்ணது பார்த்தீங்கன்னா 220 பேஜஸ் வந்து நிற்கும். அது திரும்ப நமக்கு எதெல்லாம் ரிப்பீட்டாக இருக்குது, தேவையில்லாமல் இருக்குது, கோரை வந்து கரெக்டாக ஹிட் பண்ணுறமா எவ்ரி சீனில், நரேட்டிவோட பர்பஸ் கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணி தேவையில்லாதெல்லாம் அப்படி ஒர்க் பண்ணுறது தான். ஆர்கானிக்காக எழுதும்போது நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது இல்லை. எப்படி எழுதுவேன், சிலர் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதுவாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் 30 இது 1 லைன் 31 லைனு, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 31 லைனு, அவ்வளோதான். அடிஷ்னலாக எழுதும்போது ஏதாவது இருந்தால் ஓகேன்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அவங்க 110 பேஜஸில் அவங்க பண்ணிவிடுவாங்க. ஆனால் எனக்கு அந்த ப்ராக்டிஸ் அது ரொம்ப அப்படி ஒரு மெக்கானிக்கலாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு இது ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது. என்னோட 2 ஸ்கிரிப்ட் தான் எழுதியிருக்கேன், ரெண்டுமே நான் இப்படி தான் எழுதியிருக்கேன். எது ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது? இப்படி ஒர்க் பண்ணுறது, நான் ஒர்க் பண்ணுற ஸ்டோரியாக ஒர்க் பண்ண. ஆமாம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அசோசியேட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் படிப்பாங்க, அவங்க சொல்கிற டீட்டெயில் ஆட் பண்ணுவேன், தேவையில்லாத ரிமூவ் பண்ணுவேன். பட் நீங்கள் எழுதுகிற ஸ்டோரி வந்து அதோட சீக்வன்சிங் வந்து இதே மாதிரி இருக்குமா இல்லை வேறு மாதிரி இருக்குமா? அதாவது ஆரம்பிக்கிற விதம் முடிக்கிற விதம் அதே தான். பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற விதம் அதான் படத்தில் முதல் சீன் ஆகுமா இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்? அதெல்லாம் சேஞ்ச் ஆகாது, இப்படி தான் இருக்கும். நம்ம என்னதான் நாவல் மாதிரி எழுதினாலும் நம்ம லிட்ரேச்சர் சைட்லேருந்து வரல, ஃபில்மை பார்த்து ஃபில்ம்லேருந்து லேர்ன் பண்ணிவிட்டு அப்படி தான் வரும். அதனால அது பெரிய இது இருக்காது. ஃபில்மோட அண்டர்ஸ்டாண்டிங், ஃபில்மோட லாங்குவேஜுக்குள்ளே தான் ரைட்டிங் இருக்கும். ஸ்கிரிப்டோட அந்த டெக்னிக்கல் ஃபார்மேட்குள்ளே எழுதுறது இருக்காது. காட்சி இடம் அப்படி இப்படின்னு போட்டு ஒவ்வொரு சீனாக போட்டுட்டு வர்றது இருக்காது. அதெல்லாம் அசோசியேட்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே எழுதி முடிக்கிறீங்க. இந்த படத்துக்கு காஸ்டிங்கும் வரும்போது என் காஸ்டிங் மனசில் வச்சுட்டே கொஞ்சம், பிகாஸ் சில சமயம் வந்து எழுதும்போதே வந்து சம் ஃபேஸ் வில் ஸ்டார்ட் டு அப்பியர். தட் இஸ் ஒன்ஸ் தட் அந்த கேரக்டர் கொஞ்சம் ஃப்ளெஷ் அவுட் ஆக இவர் நடிச்சா நல்லா இருக்குமோ, அவர் நடிச்சா நல்லா இருக்குமோ, அந்த மாதிரி நீங்கள் லைக் டிட் யூ கோ த்ரூ அ ப்ராசஸ் லைக் தட்? எனக்கு அப்படி இருந்ததே கிடையாது சார். ஓகே. அப்படி எதுக்குமே எப்பயுமே எனக்கு அப்படி தோணுனதே கிடையாது. எனக்கு ஆமாம், 2 ஸ்கிரிப்ட் எழுதும்போதுமே எனக்கு அப்படி தோணுனதே கிடையாது. முடிச்சதுக்கப்புறம் இவங்க சரியாக இருப்பாங்கன்னு போயிட்டு அவங்கள ரீச் பண்ணியிருக்கேன். ஆனால் எழுதும்போது அப்படி யோசிச்சதே இல்லை. எழுதுறதுங்கிறதே அதுவே பெரிய டார்ச்சர் தான். டார்ச்சர் இந்த சென்ஸ் டஃப்பான விஷயம். நம்ம இமோஷனை கரெக்டாக கிராக் பண்ணுறோமா, அது கரெக்டாக அதோட பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுதா, அதுலேயே நிறைய செல்ஃப் டவுட் அண்ட் இதில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பேட்டில் ஃபைட் பண்ணுறதே பெரிய பெரிய விஷயம். நம்ம அதில் இதெல்லாம் அது ஒரு இதுக்கு ரெலவெண்ட்டான ஒருத்தவங்க ப்ரொடக்ஷன் வந்து நம்பர்ஸ் பேஸ் பண்ணியும் அது சில இடத்துல மாறும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பாட்டில் ராதாக்கு நான் ஃபஸ்ட்டு யோசித்தது ஒரு காமெடியன் வடிவேலு அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க காமெடியன் இதை பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃப் எமோஷனாக இருந்தால் பயங்கரமாக ஒர்க் ஆகுன்ற மாதிரி யோசித்தோம். நம்ம அதுக்கான பட்ஜெட்டும் கிடையாது. ப்ளஸ் ஃபஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கரை அவங்க எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்கிறதுலையும் நிறைய குழப்பம் இருந்தது. நேச்சுரலாக ரஞ்சித் இதை படித்த உடனே இது அவுட் அண்ட் அவுட் கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அதை கிராக் பண்ண முடியும், நம்ம அப்படி தான் போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. அகெயின் இப்போ ஃபஹாத், தினேஷ் ப்ளஸ் சோமண்ணா இந்த மாதிரி ஒருத்தவங்க டிஸ்கஷனில் வந்தாங்க. நேச்சுரலாக ஷோமண்ணா வந்தாங்க, அப்படியே போயிட்டோம். அண்ட் ஜான் விஜய் அண்ட் சஞ்சனா கேரக்டர்ஸ்க்கு அதுக்குமே நம்ம ஆப்ஷன் ரீச் பண்ணோம். நிறைய பேருக்கு போயிட்டே இருந்தோம். ஆனால் அந்த ஆப்ஷனில் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஓகே, ரொம்ப சரியாக அவங்க கரெக்டாக ப்ளேஸ் ஆகிட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஜான் விஜய்க்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு ரோல் கொடுத்த மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாதிரியும் காமிக்கல. அவருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குது. பட் அட் த சேம் டைம் அவர் வந்து ஹீ ரியலி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். தட் இஸ் சரி, நீ போயிட்டு லைக் ஹீஸ் கைண்ட், ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் இவங்களால் ஓவர் நைட்டாக திருந்த முடியாது, எப்படியாவது திரும்ப வருவாங்க, அப்புறம் திருப்பி போகணும், திருப்பி அந்த பேஷன்ஸோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் வந்து முதல்ல அந்த நாயை வளர்த்துப்பாரு. இது 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 ஒன்னால முடிஞ்சதுன்னா மட்டும்தான் நீ வந்து யூ கேன் 2 வருஷம் அது 2 உயிரோட இருந்தால் போய் பாரு அப்படின்ட்டு. தட் இஸ் ஸோ ட்ரூல. பிகாஸ் சம்டைம்ஸ் they'll say about that plant or a dog or whatever it is, நீ முதல்ல இதை பாரு, அப்புறம் நீ ரிலேஷன்ஷிப் இது அதுன்னு போய் பாரு. பிகாஸ் இந்த பேசிக் இதுவே உன்னால் முடியலன்னா அது ஒன்றும் முடியாது, கைண்ட் ஆஃப் அ திங். இதெல்லாம் நீங்கள் ஏஐலேருந்து எழுதினீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த தட் இஸ் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் மீட்டிங்ஸ்லேருந்து இல்லை கேரக்டர்ஸ்லேருந்து, இந்த படத்தில் அதை விட்டுட்டு கற்பனை முழுக்க முழுக்க கற்பனைன்னு ஏதாவது இருக்கா? இல்லை, இதுவே வந்து நம்ம இதுக்கும் ஏஏக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, இது என்னென்னா, நான் ஆக்சுவலாக காலா ஒர்க் பண்ணும்போது செடி இப்போ இந்த செடிகள் பற்றி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தேன் சார். காலாவில் நான் தாராவி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், காலா ரிசர்ச் டைமில். அங்கே அது வரலாம் தாராவி ரொம்ப கஷ்டப்படுறவங்க இதுவா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் அங்கே போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ இந்த ரூமில் வந்து 3ல் 1 தான் அவங்களோட வீடாக இருக்குது சைஸு. ஆனால் எல்லா வீட்லேயும் கிச்சனில் செடிகளை வச்சு தண்ணி விட்டுக்கிட்டு அவங்க பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக ஆக்டிவாக பயங்கரமாக உழைக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பயங்கரமாக இருக்காங்க.
அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் செடி இருக்குது, செடிக்கு வந்து வாட்டர் பண்ணி அவ்வளோ அந்த க்ரீனையும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஒரு ஹியூமனோட ஹாப்பினஸோட தொடர்ச்சியாக தான் பார்க்குறேன். கன்சிஸ்டண்ட்டாக ஒருத்தவங்க அந்த ஹாப்பியோடு இருந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க டெய்லி அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் பார்த்தேன். அது மாதிரி ஒருத்தவன் இங்கே இவனை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இனிஷியேஷனாக தான் அவர் இதை பண்ணுறாரு. இந்த 2 லைஃபுமே. இன்னொன்று வந்து அதோட ரிவர்ஸில் அடிக்ஸ் வந்து ஒரு நாள் ஒரு பொறுப்பை எடுத்தான் அப்படின்னா அன்றைக்கி காலையில் பண்ணுறன்னு முடிவு எடுப்பான், மதியம் போய் குடிச்சிட்டு அடுத்த 10 நாள் திரும்பியே வரமாட்டான், அவன் எங்கே இருக்கானே தெரியாது. இந்த இன்கன்சிஸ்டன்சி தான் அவங்களோட பெரிய பிரச்சனை. அப்போ அவனோட ஃபஸ்ட்டு திங் அந்த அவரோட மென்டராக இப்போ அசோகன் அதை பிரேக் பண்ணணும்னா அந்த கன்சிஸ்டன்சி அவன் லைஃப்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். டெய்லி பேசிஸில் வேல்யூ ஆட் பண்ணி அந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்தால் தான் நீ திரும்ப அவ்வளோ பண்ணதுக்கப்புறம் தான் உன் ஒய்ஃப்ட்ட போய் நீ மன்னிப்பு கேட்கணுன்னே சொல்லுவார் அவர். அதுக்காக தான் அது இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஃபில்ம் வெரி வெரி குட். ஒன்று வந்து சினிமாட்டோகிராஃபி, அது வந்து நிறைய வைடில் போயிருந்தீங்க. தட் இஸ் பயங்கரமாக க்ளோஸ்அப்லாம் அவ்வளோ போகாமல் கொஞ்சம் யூ ஷோ தட் வேர்ல்ட் அ லிட்டில் லார்ஜர், கொஞ்சம் ஷேக்கியாக தட் வேர்ல்ட் வாஸ் கேப்சர்ட் வெரி பியூட்டிஃபுல்லி ஐ தாட். அண்ட் ஆல்சோ லாங்கர் டேக்ஸ், ஜாஸ்தி கட் பண்ணாமல் லாங்கர் டேக்ஸ், அண்ட் தட்ஸ் வாட் த எடிட்டிங் இஸ். இட்ஸ் த சீன்ஸ் ஆர் சஸ்டெயின்டாக ஒரு they breathe a lot, you know, like ஒரு சீனை வந்து ஆடியன்ஸ்க்குள்ள கட் பண்ணலான்னு. ஸோ இதில் வந்து இது வந்து இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரம் அ சினிமேட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அகெயின் ஐம் ஆஸ்கிங் யூ, ஒரு ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகணும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எங்கேயாவது யாராவது லேகுன்னு சொல்லிடுவாங்களோ அந்த ஒரு ஃபியர் மைண்டில் இருந்ததா? அது எனக்கு இருந்தது இல்லை சார். எனக்கு என்னென்னா இப்போ எனக்கு இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். என்னோடய ஃபில்ம் மேக்கிங்க்கான கோரே இதுதான் நினைக்கிறேன். நான் அங்கே நிறுத்தி சஸ்டைன் பண்ணி அவன் எமோஷனை ஷோ பண்ணுறது, அந்த ஃபேஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எவ்வளோ டைம் ஷோ பண்ணுறோமோ அந்தளவுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த 100கணக்கான பேர்கிட்ட அவங்க அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அது. நம்ம அதை சும்மா டப்புன்னு கட் பண்ணிட்டு போகிறதுல, இன்ஃபேக்ட் அவன் சங்கத்தமிழ் எடிட்டரை சூஸ் பண்ண ரீசனுமே வந்து இதுதான். அவர் ஸ்ரீகர் சாரோட ஸ்கூல்லேருந்து வராங்க. ஸ்ரீகர் சார் அவங்க காலாக ஒர்க் பண்ணியிருந்தோம். தேவையில்லைன்னா சீனை எடுத்து வெளியில் வைப்பாங்க. இருக்க சீனோட பேஸை, அதுக்கான ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் அவங்க டச் பண்ணவே மாட்டாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி இந்த படம் வந்து இமோஷ்னலாக நின்று ஒருத்தவங்க உள்வாங்க வேண்டிய படம் இல்லை. இங்கே இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு எடிட்டர்கிட்ட போயிட்டு எவ்ரி ஃப்ரேம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சொல்லி புரிய வைக்கவே முடியாது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் நினச்சேன். இன்னும் வேறு படங்கள் பண்ணாலுமே எனக்கு இந்த எலிமெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ண ஃபிலிம்ஸில் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் அண்ட் இது ஓகே அவ்வளோ பெரிய இம்பேக்ட் அது கிரியேட் பண்ணியிருக்கு. வென் யூ told a cinematographer and when you briefed your editor, அவங்க கிட்ட நீங்கள் சொன்ன இது என்ன? எடிட்டரோட பார்ட்டுங்கிறது லேட்டராக வருது. அவன் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அதுலேயுமே டிஸ்கஷன் சொல்லுவான், தமிழ் சொல்லுவான், நான் ரீரைட் பண்ணுறது இருக்கும். சினிமாட்டோகிராஃபரோட ஃபஸ்ட்டு என்னோட டிஸ்கஷனே வந்து அடிக்ஷனு, குடி, அது சம்மந்தமான படம் எடுக்கிறோம். ரூபேஷ், அவர் சத்யஜித் ரே ஃபில்ம் இன்ஸ்டியூட்டு, தங்கலான் கேமராவோட ஜூனியர், அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கிஷோர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரூபேஷை. நான் ரூபேஷ்ட சொன்னது வந்து ஜென்ரலாக குடி அடிக்ஷன் போது ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக, பார்க்கவே முடியாமல் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக, நமக்கே அது வந்து தலைவலிக்கிற மாதிரியான ஒரு இமேஜஸாக இருக்கவே கூடாது. ரொம்ப ப்ளசண்ட்டாக அது வந்து நான் திரும்பவுமே அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ண நினைக்கிறேன். ரீவிசிட் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதோட இமோஷன் தான் இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகணும். இதோட அந்த பெயின் வந்து இமோஷனலாக தான் டிரான்ஸ்மிட் ஆகணுமே தவிர இமேஜ் பார்த்து வந்து ஆக்வர்டாக, அருவருப்பாக அந்த மாதிரி ஒரு பொழுதும் வரக்கூடாதுங்கிறதுனால நான் ப்ரொடக்ஷன் டிசைனரு, சினிமாட்டோகிராஃபர் உட்காந்து ஒரு 15-20 டேஸ், நான் அனிமேஷன் சைட்லேருந்து வரேன் சார். அனிமேஷனில் ஃபுல்லாக ப்ராப்பராக கலர் கீ பண்ணி கான்செப்ட் ஆர்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி எவ்ரி சீக்வன்சஸ்ஸு, சில இடங்கள் சீன்ஸுக்குமே கலர் கீ பண்ணிட்டோம். எக்ஸிஸ்டிங் ஃபிலிம்ஸ்லேருந்து கலர் பேலட் எடுத்துக்கிட்டோம், சிலது நானே பெயிண்ட் பண்ணிட்டேன், சிலது வந்து வேறு பெயிண்டிங்ஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோம். அதை வச்சு ஒரு பைபிள் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் ஒரு 20 பேஜஸ்க்கு. அதை தான் திரும்ப வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் அவன் ஒர்க் பண்ணும்போது ரூம்ஸோட இன்டீரியர்ஸ்க்கு, அந்த ட்ரேப்ஸ்க்கு அவன் யூஸ் பண்ணான். காஸ்டியூம் டிசைனர் வந்து இந்தந்த சீக்வன்சஸ்க்கு இந்த கலர் தான் போகணுன்ட்டு. ரூபேஷ் கிட்ட வந்து ஒரு பயங்கரமான கிளாரிட்டி இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவன் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த கலர்ஸ் இதெல்லாம் வந்து சினிமாட்டோகிராஃபரு கேமரா லைட்ஸில் அச்சீவ் பண்ணுறதெல்லாம் வந்து அப்படி சொல்கிறது அது பெருசாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் அது வாய்ப்பே இல்லை, அப்படி நடக்காது. காஸ்டியூமும் ப்ரொடக்ஷன் டிசைன் எந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கோ அதுதான் டிட்டர்மைன் பண்ணும் ஃபில்மோட பேலட்டை. லைட்டுங்கிறது சும்மா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான். நம்ம அது ரெண்டுத்தை ஒழுங்காக பண்ணாலே போதும், மற்றதை நம்ம கேப்சர் பண்ணாலே ஒர்க் ஆகிடும் தான் சொன்னால். அது ட்ரூத்ஃபுல்லாக நடந்தது ஃபில்மில். அதை கரெக்டாக அந்த பேலட்டை வச்சு தான் அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார்.
அதுதான் இப்போது டிஐ பண்ணும்போது எங்களால் என்ஹான்ஸ் பண்ண முடியுது. ஆப்போசிட் கலரை போயிட்டு நம்ம கிராக் பண்ணவே முடியாதுல்ல, எல்லாமே ஒரு கலர் ஹார்மோனிக்குள்ளே இருந்ததுனால என்ஹான்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஆமாம், இது ஆக்சுவலி இப்போ இட்ஸ் அ வெரி கலர்ஃபுல் ஃபிலிம். ஆமாம், இந்த மாதிரி ஒரு வேர்ல்டுக்கு டார்க்காக க்ளூமியாக போகாமல் நீங்கள் ஆக்சுவலி அந்த ஒரு ப்ளசண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுற அந்த கால் அது சைக்கலாஜிக்கலாகவே நமக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு தான் நம்ம எடுத்தோம். அது ரைட். ஈவன் சோனி வெனிஸ் சூஸ் பண்ணதுமே ரூபேஷ் சஜஸ்ட் பண்ணது தான். அது கலர் சென்சார்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதுனால அந்த கேமரா போகணும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இந்த படத்துக்கு, பட் ஸ்டில் அந்த கால் எடுத்தோம் நாம. எனக்கு இந்த படத்தில் இருந்த சில உறுத்தல்களில் அந்த டாஸ்மாக் சாங் ஒன்று, அந்த பார் சாங். பட் ஐ ரியலி லைக் த வே இட் எண்டட், பிகாஸ் ஒரு செலிப்ரேஷன் இங்கே தூக்கிட்டு டமால்னு எதையோ கீழே போட்ட மாதிரி இருந்தது. அந்த 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 டெசிஷன் அது ஒரு கமர்ஷியல் டெசிஷனா? ஆமாம்மா சார், எனக்கு இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் ஃபில்மோட ஃபேஸாக ஃபில்ம் பற்றிய ஒரு சின்ன ஒரு விசிபிலிட்டி க்ரியேட் பண்ணது அந்த சாங் தான். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணோம். அந்த பாட்டு அங்கங்கே போயிட்டு ஒரு ஃப்ளோட் ஆகிட்டு அது ஒரு 1.5 மில்லியன் சம்திங் இதாச்சு. இப்படி ஒரு படம் வருது, இந்த பாட்டு அங்கங்கே இருந்துக்கிட்டே இருந்தது. இல்லைனா இதுக்கான விசிபிலிட்டியே வராதே. அது ரொம்ப கான்ஷியஸாக வாலண்டரியாக வச்ச ஒரு இது தான். ஆமாம். அண்ட் அதோட எண்டிங்கிறது அதுக்குள்ளே நம்ம என்ன அகெயின் ஃபில்ம் மேக்கராக ரைட்டராக நம்ம மைண்ட் ஒர்க் பண்ணோம்ல, இதை இப்படி கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதான் திருப்பி அதை ஒரு ட்ரூத்ஃபுல் கொண்டு வந்தது அது. பிகாஸ் அது வந்து என்னதான் இந்த செலிப்ரேஷன் இருந்தாலும் இதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதான் கட் டு அவங்க ரெண்டு பேரும் அந்த அந்த தண்டவாளத்துக்கிட்ட இருக்காங்க. அந்த 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 சீன் கொஞ்சம் எக்ஸாக்ட் ஆப்போசிட் எமோஷனில் இருக்காங்க. ஸோ அவரோட போஸ்டர் இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் ப்ரிசன் பிரேக் மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் வந்து நேச்சுரலாகவே ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இது பண்ண போகிறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஆல்கஹாலிசம் பார்ட்ஸ்லாம் இருக்குது, அதோட சேர்த்து இந்த ஒரு இது இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஆனால் ஒரு லூப்பில் போயிடுது. அண்ட் இட்ஸ் அ நெசசரி லூப், பிகாஸ் இது வந்து வெளியே போயிட்டு உடனே நான் நல்லா இருக்க போகிறேன், நான் தெரிஞ்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோபடி இஸ் கோயிங் டு ஹேப்பன். அவங்க நினைக்கிறது அப்படியா இருக்கலாம். ஆனால் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தே கோ ட்ரிங்க், தென் தே கோ பேக், தென் தே கம் அவுட், தே ட்ரிங்க், கோ பேக் டு ரீஹேப். அந்த மாதிரி ஒரு இதை கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹவு லாங் டிட் இட் டேக்? பிகாஸ் தெர் இஸ் அ தின் லைன் பிட்வீன் எனக்கு இவ்வளோ டைம். எனக்கு என்ன ஃபேவரட்டாக ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா டேவிட் ஃபின்ச்சரோட ஜோடியாக் நான் சொல்லுவேன். அதில் வந்து அந்த ஆரம்பத்தில் பயங்கர விறுவிறுன்னு இருக்கும். பிகாஸ் ஐயோ கில்லர் இஸ் தேர், திஸ் ஒன் இஸ் தேர், தட் லைக் யூனோ சம்திங் பீப்புள் ஆர் பீங் ஷார்ட் அப்படின்ட்டு. பட் ஒன்ஸ் த இன்வெஸ்டிகேஷன், த க்ளூஸ் கோ டவுன் அண்ட் த இன்வெஸ்டிகேஷன் ஸ்லோஸ் டவுன், படமே ஸ்லோ ஆகிடும். இயர்ஸ் போக போக அந்த படமே ஒன்றும் என்னன்னா அது லைக் வி வாண்ட் சம்திங் டு ஹேப்பன், பட் த ஃபில்ம் இட்ஸ். ஸோ த ஃபில்மோட பேஸ் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனோட பேஸை அப்படியே மிரர் பண்ணும். பிகாஸ் அந்த நிறைய க்ளூஸ் இருக்கும்போது பயங்கரமாக டென்ஷனாக இருக்கும். ஒன்ஸ் த திங் ஸ்டாப், த ஃபில்ம் வில் ஆல்சோ டேக் தட் ஷேப். எனக்கு இந்த படம் ரொம்ப அந்த அந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. தட் இஸ் இட் வாஸ் அந்த கேரக்டரோட லூப்பே வந்து இந்த ஸ்ட்ரக்சரும் இது பண்ண மாதிரி. அது நீங்கள் ஐ வாண்ட் டு நோ ஹவ் யூ ரோட் தட். எனக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ரிவ்யூவில் வந்து அதை பாசிட்டிவாக நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுக்கு தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா அது ஸ்லோன்ற மாதிரி கமெண்ட், ஒரு ரொம்ப ரேண்டமான கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. எனக்கு என்னென்னா இப்போ அடிக்ஷனுக்குள்ளே ஒரு பயங்கரமான பெயின் அண்ட் சஃபரிங்கை காமிச்சிட்டு ஒரே பாட்டில் அவன் வந்து கோடீஸ்வரனான காரில் வந்து இறங்கினான்ற மாதிரி பண்ண முடியாது. இது இவ்வளோ பெரிய, அது ரொம்ப டஃப்பான சேலஞ்சிங்கான ஒரு இஷ்யூ. அது ஒரு ஹியூமன் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ. அதோட ரெக்கவரியுமே வந்து நம்ம ஒரு 10-15 வருஷ சேலஞ்சஸை காமிக்கிறோம். அதுக்கான ரெக்கவரிங்கிறது ஃபில்மில் சும்மா ஒரு 3 நிமிஷம் சாங்கில் வெளியில் வந்துடுற மாதிரி இல்லை. அவ்வளோ ஸ்ட்ரகிள் அந்த இண்டிவிஜுவல் அண்டர்கோ பண்ணணும், அவனை சுற்றி இருக்கவங்களும் அண்டர்கோ பண்ணி தான் அந்த எண்டை நோக்கி போக முடியும். இட் இஸ் வெரி டஃப் இன் ரியல் லைஃப். ஆக்சுவலாக மெடிக்கல் சைடில் பார்க்குறோம் அப்படின்னா 100 பேர் அடிக்ட் ஆகுறாங்க. 100 பேர் குடிக்கிறாங்கன்னா 15லேருந்து 18 பேர் அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதில் அந்த அடிக்டாக இருக்க 100 பேரில் 10லேருந்து 15 பேர் தான் வந்து சர்வைவே ஆக முடியும். ஒரு நார்மல் லைஃப்பை ரீஎஸ்டாப்ளிஷே பண்ணிக்க முடியும். மீதி எல்லாருமே வந்து எதர் தேல் எண்ட் அப் இன் ஜெயில், இல்லை அவங்களோட மரணம் தான் அவங்களோட இதுவாக இருக்கும், இல்லை ஃபேமிலி ப்ரோக்கன் ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு வேறு மாதிரி ஆயிருக்கும், இல்லை ஆக்சிடெண்ட்டில் இவங்க இதெல்லாம் லூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆர்கன்ஸை லூஸ் பண்ணி கை கால் போயிட்டு நிறைய சேலஞ்சஸ்குள்ளே இருப்பாங்க. இதை நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்குள்ளே வரோம் இல்லைங்களா? அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருந்தது. போகிற போக்கில் பண்ணிடக்கூடாது. ஆனால் இதோட ட்ரூத்தையும் ரியாலிட்டியும் சொல்லணும். ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு ஃபில்ம் வருது. வேறு சென்ஸில் நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதோட
அந்த 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 அடிக்ஷனுக்கான ட்ரூத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அது வெறும் ஸ்க்ரீன் பிளேக்கான டெக்னிக்குள்ளே வைக்கிற லெவலுக்குள்ளே நம்ம பண்ணிடக்கூடாதுன்றது இருந்தது. நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இது வெறும் ஸ்க்ரீன் பிளே பிளாட் பாயிண்ட்ஸ் அப்படி போகிறதுக்குள்ளே மட்டுமே பண்ணலை. இதோட ரியாலிட்டி என்னவோ ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி தான் போயிருந்தேன். ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணி தான் இப்போ செகண்ட் ஹாஃப் என்னவா இருக்கோ அப்படி இருக்குது. லைஃபோட ட்ரூத்து, அந்த 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 அடிக்ஷனுக்கான ட்ரூத்துன்னு ஒன்று இருக்குல்ல, மெடிக்கல் ட்ரூத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவுமே இருக்கும் அதில். ஸோ வென் யூ வர் ரைட்டிங் இட் செல்ஃப் இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்துச்சு? ஆமாம், லைக் ஃபர்ஸ்ட்லேருந்து? ஆமாம், இது நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. என்னன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த ஹியூமர்லாம் இடையில இருந்திருக்கு. அது இன்னும் கொஞ்சம் கன்சைஸாக ரைட் பண்ணி தான் செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ஹியூமரஸாக அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்திருக்க முடியும். இப்போ நமக்கு ஷார்பன் பண்ணணும்னு வரும்போது ஃபஸ்ட் திங் அதை தான் நம்ம வெளியில் எடுத்து வைக்க வேண்டியதாகிடுது. பட் ஐ டோன்ட் நோ, நீங்கள் ஹியூமர்னு சொல்கிறீங்க, பட் சி ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும், ஹியூமரை தவிர வேறு வழியே இல்லையா இந்த கதைக்குள்ளே? அதுக்கு அது மட்டும்தான் சார் ஒன்லி வே. இந்த கதைக்குள்ளே நம்ம வேறு மாதிரியான இப்போ ஹியூமன் எப்படி ஃபஸ்ட்டு எதை பார்த்து ஃபேண்டசைஸ் ஆகுறான்னு ஒன்று இருக்கும்ல, தன்னோட எல்லா சப்ரஸ்ட் எமோஷனை பார்த்து அதை இன்னொருத்தவங்க நிகழ்த்துறாங்கன்னா கனெக்ட் ஆகிடுறான். ஒன்று செக்ஸாக இருக்கட்டும், கண்ட்ரோல்டு செக்ஸாக இருக்கட்டும், அன்கண்ட்ரோல்டு வயலன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஃபிசிக்கலான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு அன்இமேஜினபிளான விஷயங்களை ஆப்போசிட்டில் பார்க்கும்போது அவன் ஃபேண்டசைஸ் ஆகிறான், எக்ஸாஜிரேட்டடாக எக்ஸைட் ஆகுறான். அதை தாண்டி டெய்லி லைஃப்லேருந்து ரிலேட் பண்ணிக்கிற விஷயங்கள் அப்படின்னு வரும்போது பெயின் அண்ட் சஃபரிங், ஆல்ரெடி அது படம் தான் பெயின் அண்ட் சஃபரிங்காக இருக்குது. அங்கே ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸுங்கிறது ஹியூமர் தான் இந்த படத்துக்குள்ளே. இந்த வேர்ல்டுக்குள்ளே அது மட்டும்தான் ஒரே ஒரு சின்ன ஒரு ப்ரீத் பண்ணுற ஒரு மொமெண்ட்டாக வைக்க முடியுன்றது நான் புரிஞ்சுக்கிட்டது. அது ரைட்டிங்லேயே அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், எடுக்கும்போதும் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். டப்பிங்லேயுமே சில விஷயம் பிஹைண்ட் த சீனில் த்ரோ பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கும், பண்ணி தான் அது தெரிஞ்சு தான் பண்ணோம். அவர் மாறன் வந்து அந்த சிப்பு பற்றி பேசும்போது, ஆமாம் இவர் டாம் க்ரூஸ் இவருக்கு சிப் வைக்கிறாங்கன்றது வந்து அவரோட லிப்பில் இருக்காது, நம்ம ஒர்க் பண்ணது தான் அது. மாறன் அண்ணன் பண்ணது தான் அது. ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர் இந்த படத்தோட ஜேர்னியில் நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன? ஃப்யூச்சர் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு நீங்கள் சொல்ல விரும்பப்படுறது என்ன? நமக்கு ஒரு விஷன் இருக்குது, நம்ம ஒரு ஃபில்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் வரோம். ஃபினான்ஷியலாக நம்பர்ஸாக நம்ம வந்து கான்ஷியஸாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனக்கு என்னென்னா, நான் ரொம்ப க்ரியேட்டிவாக இதை எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ணணும், ரொம்ப டஃப்பான சேலஞ்சிங்கான லொக்கேஷன்ஸில் நம்ம போயிடணும், அங்கே இதை பண்ணிடணும், இந்த சீனோட மூடு இதுதான், அங்கே வைக்கணும், ரெயின் தேவை, இந்த இடத்துல ரெயின் இருந்தால் தான் இந்த இடம் ஒர்க் ஆகும், நிறைய எலிமெண்ட்ஸு க்ரியேட்டிவாக ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸஸ்ஸு, அவங்க காஸ்டிங்கு, இமேஜுக்கு என்ன தேவையோ யோசிச்சுட்ருக்கோம். பேரலாக இன்னொரு வேர்ல்டும் இருக்குது, அது வந்து நம்பர்ஸ் இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மணி பேஸ் பண்ணி நிறைய சேலஞ்சஸ் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அதை பற்றி ஒரு கான்ஷியஸ்னஸ் வேணும், ஃபுல்லாக அதிலேயே போய் மாட்டிக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஆனால் இந்த சைடும் இன்னொரு வேர்ல்டு இருக்குது, அதை எப்படி நம்ம பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. எனக்கு பர்சனலாக அதை இன்னுமே நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆன் த அதர் ஹேண்ட் எனக்கு ரெக்வஸ்ட்டுமே வந்து ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய இன்செக்யூரிட்டிஸ் நிறைய, இப்போது நான் படம் பண்ணியாச்சு, நம்ம அடுத்த படம் பண்ண போகிறோன்றதுனால நான் ஓப்பனாகவே சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு 2-3 நாளில் வந்து எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கணுன்னே எனக்கு தெரியாது, ஒரு இன்செட் எடுக்கணுன்னே தெரியாது. இதுவே நான் வந்து ஒர்க் பண்ணி கட் பண்ணி பார்க்கும்போது தான், ஓ என்னடா இது ஒரு இன்செட் எடுக்கணும்னு தெரியாமல் எப்படி ஒரு இவ்வளோ முட்டாள்தனமான ஒருத்தனாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கேன். பிஓவி எடுத்தால் தான் அது அந்த ஹோல்சமாக அது ஒர்க் ஆகுன்றது எனக்கு தெரியல தான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டேயில் வந்து ஒர்க் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆக்டர்ஸ் வேறு மைண்டில் இருக்காங்க, அவங்களுக்கு பர்சனல் சேலஞ்சஸ் இருக்குது. அவங்கள இப்போது நீங்கள் ஃபின்ச்சர் அட்ரஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன். ஃபின்ச்சர் வந்து சொல்லுவார், ஃபில்ம் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு 3 டைமென்ஷனல் ஹியூமன் செஸ் அப்படிம்பாங்க. அவங்களோட ஒரு லைவ் ஹியூமனோட செஸ் விளையாடி அவங்கள வச்சு காயினாக யூஸ் பண்ணி விளையாடி வின் பண்ணுற மாதிரி கேம் ஆடுற மாதிரி தான் சொல்லுவாங்க ஃபில்ம் மேக்கர்ஸ். அவ்வளோ மைண்ட்ஸு, அவ்வளோ டைவர்ஸான பெர்ஸ்பெக்டிவ் இருக்க ஒரு ஃபில்ம் மேக்கர் இவங்களோட இந்த சண்டை போடுறதுன்றதே பெரிய பேட்டிலாக இருக்குது. சப்போர்ட்டிவாக ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக ரீசனபிளாக ப்ரொடக்ஷன் ஹவுசஸுமே அவங்களோட விஷன் என்ன, அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட ஷோல்டர் பண்ணி பண்ணும்போது இன்னும் பெட்டராக வைஸ்ஃபுல்லான ஒர்க்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். ஃபாலின் கைலோட ரைட்டப்பில் தான் நினைக்கிறேன், அவங்க ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஃபில்ம் மேக்கரோட இது வந்து க்ரியேட்டிவ் ஃபேஸ் தான் ஃபில்ம் மேக்கரோட ஃபேஸு, அதோட கமர்ஷியல் ஃபேஸுங்கிறது ப்ரொடக்ஷன் ஹவுசஸோட ஃபேஸு, ப்ரொடியூசரோட ஃபேஸ் தான் அதோட பப்ளிசிட்டி அண்ட் கமர்ஷியல் ஃபேஸுங்கிறது ப்ரொடியூசரோட ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்டப்பில் எழுதியிருப்பாங்க.
எல்லாருமே எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்லஸ்ட்டாக ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும்ல. இன்னும் பெட்டராக இன்னும் ஃபைனான ஃபிலிம்ஸ் வரும். எல்லாத்தையும் தாண்டி அது ஃபைனாக போய் எண்ட் யூசர் கிட்ட போய் சேரும்ல, ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும்ல. நமக்கு இதோட மார்க்கெட் பண்ணி இது எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதுக்கு கலெக்டிவாக இன்னுமே பெட்டரான விஷனோட பெட்டராக ப்ரெசென்ட் பண்ண முடியும்ல. அதுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, பட் தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ். அண்ட் அகேன் எனக்கு வந்து இது ரொம்ப உங்களுக்கு வேணால் தோணாமல் இருக்கலாம், பட் எனக்கு இது ரொம்ப ஒரு பிரேவான ஒரு படமாக தோணுச்சு. பிகாஸ் ஈஸியாக இது வந்து ஒரு ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஓப்பனாக ஒரு மெசேஜ் மூவி ஆகிருக்கலாம். இல்லை ஒரு அந்த ஹீரோயினை ரொம்ப விக்டிமாக காமிச்சிருக்கலாம். இல்லை இந்த எவ்வளவோ வந்து ஒரு ஃபார்முலாக்குள்ளே போக, ஆனால் நீங்கள் ஒன்றுத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் உடச்சி பண்ணியிருந்தீங்க. ஐ தாட் தட் வாஸ் ரியலி வெரி நைஸ். பிகாஸ் நான் வந்து ஓகே, ஐ மீன் ஓப்பன் மைண்டோட போனாலும் இதெல்லாம் நடக்கும்போது யூ ஃபீல் தட் ஒரு எஸ்டாப்ளிஷ் டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு அதுக்கு வெளியே விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் வெரி குட் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.